The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஒடுக்கத்தூர் அருகே உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில நாட்களாக மழை பொழிவு எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதே, சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்ன விவரம்? திலகவதி, வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி வெயில் தொடங்கிய அந்த மறுதினத்தில் இருந்தே பரவலாக மழை பெய்து வருகிறது. தோராயமாக மில்லிமீட்டரில் மிக குறைந்த அளவுக்கான மழை தான் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு இரவு குடியாத்தம், பேரணம்பட், வேலூர், ஒடுக்கத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கனமழை மற்றும் லேசான மழை பெய்தது. இதில் குறிப்பாக ஒடுக்கத்தூர் மற்றும் ஜவாது மலைத்தொடரில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக தற்போதைக்கு பாலாற்றுகளின் கிளை ஆறுகளில் ஒன்றான உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது. இந்த உத்தரகாவிரி ஆறானது ஜவாது மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ள மேலரசம்பட்டு பகுதியில் இருந்து தொடங்கி அதாவது அகரம், குருராஜபாளையம், வெட்டுவானம் உள்ளிட்ட வழியாக சென்று பாலாற்றில் கலக்கிறது. இந்த வெள்ளம் காரணமாக தற்போதைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் மறுபுறம் இருகரையும் தொட்டு வெள்ளம் செல்லக்கூடிய சூழலில் பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் எந்தவித பாதிப்பும் இல்லை. அதே போல நியமந்தபுரம் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து ஒடுக்கத்தூர் செல்லக்கூடிய இந்த இரு பகுதிகளை இணைக்கக்கூடிய உத்தரகாவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய தரைப்பாலம் தற்போதைக்கு பகுதி அளவு நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் ஒரு சிறிய வாகனங்கள் மற்றும் அதன் பாலத்தை கடந்து செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கு பதிலாக சுமார் 2 கிலோமீட்டர் அவர்கள் சுற்றி செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் தகவலாக தற்போது வெட்டுவானம் அருகே இருக்கக்கூடிய உத்தரகாவிரி ஆற்றின் குறுக்கே கடந்த ஓர் ஆண்டாக 13 கோடி மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணையானது கட்டப்பட்டு வருகிறது. அந்த தடுப்பணை பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் கரை கட்டும் பணி நடந்து வருகிறது. ஆனால் தற்போது உத்தரகாவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக புதிதாக கட்டப்பட்டு வரும் தடுப்பணையும் படிப்படியாக நிரம்பி வருவதால் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வெள்ளம் ஏற்படும் போது பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பு இருக்கும்படியும் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.